ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சுவையான ஈஸியான தேங்காய் பறிப்பீங்க. இதுக்கு நான் செய்யும் போதே டிப்ஸ் எல்லாம் சொல்ல போறேன், கவனிச்சுட்டே வாங்க. இப்போதான் உடைச்சு எடுத்த தேங்காய் இது. நான் ஒரு பாத்திரம் நிறைய எடுத்திருக்கேன் துருவல். எப்பவுமே இந்த தேங்காய் துருவலை உடைச்ச உடனே நம்ம துருவி எடுத்தோம்னா அந்த டேஸ்டே தனி டேஸ்ட் தாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச தேங்காய் எல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க, அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற தேங்காய் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க, கடாயில தேங்காய் ஊத்திக்கோங்க. நிறைய பேர் இன்னொரு டிப்ஸும் சொல்றேன், இந்த தேங்காவோடவே சர்க்கரையா ஆட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம தேங்காய் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல லைட்டா வறுத்துக்கணுங்க. இந்த வெள்ளை கலரா தேங்காய் இருந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்காது, 2-3 நாள் தாங்காது. அதனால நம்ம ஒரு 2-3 நிமிஷம் இந்த தேங்காயை வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, லைட்டா கலர் மாறியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சர்க்கரை ஆட் பண்ணோம். இதுக்கு அளவு எப்படின்னா, நம்ம அளந்து வச்சு பார்க்கணும்னே கிடையாதுங்க. நான் இந்த பாத்திரத்துல 3/4 அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்தேன் இல்லைங்களா, 1:1.5 அளவுன்றது நான் சுமாரா இப்போ 1.5 அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் மீடியமா வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா வெந்தும் கிடைக்கும், ஒன்னு சேர்ந்து பதத்துக்கு நல்லா வரும். கிளறிக்கிட்டே இருக்கணும்னா, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பிகினர்ஸ் எல்லாம் கூட நல்லா செய்யலாங்க ஸ்வீட்ஸ் எல்லாம். இப்போ இது மெல்ட் ஆகி தண்ணி விடும் சர்க்கரை, அதெல்லாம் முடிஞ்சு நல்லா அல்வா பதத்துக்கு வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஹாஃப் வெந்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணணும்னா அதுல ஃபர்ஸ்டா நிக்கிறது நம்ம தேங்காய் பருப்பி தாங்க இருக்கும். இது இப்போ ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு தாளிப்பு வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, என்ன பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு, இதுல நம்ம வறுத்து வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வெந்தாச்சு. இப்படி திருப்பும் போது அந்த தேங்காய் ட்ரையா தெரியணும். அந்த சக்கரை தேங்காய் ட்ரையா ஆகிற மாதிரி இருக்கணும், அதுதான் கரெக்ட் பதம். அந்த மாதிரி வரும்போது டக்குன்னு ஆஃப் பண்ணி நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை இதுல ஆட் பண்ணி ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு அப்படியே தட்டுல கொட்ட வேண்டியது தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா திருப்பி போடும்போது நம்ம ஒட்டாம இந்த கலர் தெரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி வரும்போது நம்ம வறுத்து வச்சிருக்கிற நெய், அப்புறம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. பொடி பண்ணி வச்சிருக்கிற ஏலக்காய் பொடி ஒரு கிளறி விட்டுட்டு பீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல நம்ம எடுத்து ஊத்திடலாம். உங்களுக்கு நிறைய இருக்குது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க 2 தட்டுல கூட அப்படியே நம்ம ஊத்தி கட் பண்ணிக்கலாம். ஒரு கத்திய நெய் விட்டு தடவிக்கோங்க. லேசா ஒரு மார்க் மட்டும் போட்டு வச்சா போதுங்க. அதுக்கப்புறம் சூடு ஆனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம பீசஸ் எடுக்கலாம். இப்ப நல்லா குளிர்ந்தாச்சு, நம்ம ஒரு பீஸா எடுக்கலாம். நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, மார்க் பண்ணிட்டேன். இப்ப எடுத்தோம்னா அப்படியே வந்துடும். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் உமா செல்வகுமார். நன்றி, வணக்கம்.